வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-70 இந்த மூத்த குடிமக்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள். வீடு தேடி வரும் இலவச ரேஷன் பொருட்கள். தமிழகத்தில் 60-70 மற்றும் வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக கொண்டு வரப்பட்டுள்ள ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த தொடங்கப்பட்ட திட்டம் தற்பொழுது நிதி நெருக்கடி மற்றும் வாகன வாடகை நிலுவைத் தொகை போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இக்கட்டான சூழலிலும் கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் சொந்த நிதியில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் புதிய முதலமைச்சராக குறிப்பிட்டப்படும் விஜய் அவர்கள் தற்சமயம் இதற்கு தீர்வாக அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தகவல் பகிரப்பட்டுள்ளது. தகுதியுள்ள சுமார் 16.73 லட்சம் பயனாளிகளுக்கு பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் திட்டத்தை இலவசமாக தொடரவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வந்திருக்கு. வரிசை நிற்பதை தவிர்த்து முதியவர்கள் எளிதாக பயனடைவதை நோக்கமாக கொண்டு மகிழ்ச்சியாக தவிர்த்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ப்போம். அந்த வீடியோக்களை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. 60-70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாங்க. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான 100% இலவச விநியோக திட்டத்தினுடைய உத்தரவு. முதல்வர் விஜயின் அதிரடி உத்தரவு. தடையில்லா இலவச சேவை, முழுமையான இலவசம். ரேஷன் பொருட்கள் இனி 100% இலவசமாக பயனாளிகளின் வீடுக்கே நேரடியாக கொண்டு செல்லப்படும். உடனடி அமலாக்கம். 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்ட நிலையில் 4வது கையெழுத்தாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றம். எந்த கட்டணமின்றி பயனாளிகளுக்கு சுமையின்றி பொருட்கள் வழங்க அரசு உத்தரவாதம் அளிக்கிறது. யாருக்கான திட்டம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.73 லட்சம் பயனாளிகள் இதில் பயன்பெறாங்க. மாற்றுத்திறனாளிகள் உடல் ரீதியான சிரமங்களை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. 60 வயதிற்கு முதியவர்கள் மூத்த குடியவர்களுக்கான முன்னுரிமை. 70 வயது முதியோர்கள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த மூத்த குடிமக்கள். திட்டம் செயல்படுத்தப்படும் விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே வரிசை நிற்க தேவையில்லை. பொருட்களை தயார் செய்தல். ரேஷன் கடை விற்பனையாளர் சேல்ஸ்மேன் உங்களுக்கான பொருட்களை துல்லியமாக அளவிட்டு பேக் செய்வார். நேரடி விநியோகம் மற்றும் சரிபார்ப்பு. விற்பனையாளர்கள் நேரடியாக வீட்டிற்கு வந்து அங்கீகாரத்தை பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை பெற்று பொருட்களை வழங்குவார். முந்தைய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் முடங்கும் அபாயத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்திற்கு வாகன வாடகை மற்றும் நிதி செலவினங்களுக்கான நிதி முறையாக வழங்கலை. கூட்டுறவு சங்கங்கள் செலவு. கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் சொந்த செலவிலிருந்து இதுவரை 10 கோடிக்கு மேல் செலவழித்துள்ளன. நிதி நெருக்கடியால் அடுத்த மாதம் முதல் இந்த திட்டம் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது அப்படின்றது சொல்கிறாங்க. புதிய ஆணை. நிரந்தர நிதி பாதுகாப்பு உதவி. பழைய நிதி அப்படி நிலை பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு ஏற்பட்ட 10 கோடி இழப்புக்கு மேலான நிதி இழப்பு. புதிய உத்தரவு. 30.16 கோடி இந்த திட்டத்தின் ஓராண்டு செலவிற்காக அரசாங்கம் அதிகபூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. முழுமையான நிதி உத்தரவாதம். கூட்டுறவு சங்கங்களுக்கு இனி நிதிச்சுமை கிடையவே கிடையாது. அதனால் பார்க்கலாம். களப்பணியாளர்களுக்கான முறையான போக்குவரத்து நிதி. நகர்ப்புறம் அப்படின்னா ஒரு ரேஷன் அட்டைக்கு 36 ரூபா வாடகை. அதே மாதிரி மலைப்பகுதி ஒரு வீடுனா 100 ரூபா வாகன வாடகை. கிராமப்புறம் ரேஷன் அட்டைக்கு 40 ரூபா வாடகை. விற்பனையாளர் படி. கடை பணியாளர்களுக்கு 2 நாட்களுக்கு, விற்பனையாளர்களுக்கு 200 பயணப்படியாக வழங்கப்படும். முந்தைய நிலை, தற்பொழுதைய நிலை. இத்திட்டத்தின் நிதி நெருக்கடியால் முடங்கும் அபாயம். தற்பொழுது நிதி ஒதுக்கீட்டின் தடையற்ற செயல்பாடு உறுதி. நிதிச்சுமை. கூட்டுறவு சங்கத்தின் சொந்த பணத்தில் நடத்தின அரசு முழு செலவையும் ஏற்கும். 30 கோடி இதற்கு ஏற்கும். பயனாளிகளின் நிலை அப்படின்னு பார்க்குறப்ப திட்டம் தொடருமா என்ற கேள்விகளுக்கு 100% தொடரும். இலவசம். வாழ்நாள் முழுவதும் வீடு தேடி வரும். அனைவருக்குமான முழுமையான தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அலைச்சல் இல்லை, வரிசையில் நிற்கும் இடமில்லை, முழுமையான கண்ணியம். கூட்டுறவு சங்கம் இரட்டை நிதிச்சுமை போக்கம். முறையான போக்குவரத்து படி உத்தரவாதம். அரசு வாக்குறுதிகள் நிறைவேற்றம். நிர்வாக தடை நீக்கம். மக்கள் நலன் உறுதியாக கவனிக்கப்படுதுங்க. அரசின் அக்கறை உங்கள் வீட்டு வாசல். நிதி நெருக்கடி முற்றிலும் தீர்க்கப்பட்டுவிட்டன. முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்கள் இனி எவ்வித தடையுமின்றி வீடுகளுக்கு இலவசமாக உங்கள் கையிலேயே வந்து சேரும் என அரசு உறுதியாக பதிவு செய்கிறது. கண்டிப்பாக இது நடக்கும். மலைப்பகுதிகள், கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் அனைத்து இடங்கள்லையுமே இதை கொண்டு சேர்க்க போகிறாங்க.
பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.